கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனை நாம் எல்லாரும் ஆராதிக்கும்படியாக நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். அருமையான தேவ சபையே, கர்த்தருடைய நாளிலே நாம் ஆவிக்குள்ளாகி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆகினால இந்த நாளிலே நாம் எல்லாரும் ஆவியிலே நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கும்படி, ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படி அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி செபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எங்கள் மகிமையின் கர்த்தாவே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிறவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்படிப்பட்ட எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தேடி வந்து ரட்சித்து எங்களை மீட்டெடுத்து உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தரித்திருக்கிறீர். அதற்காக நன்றி. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஆண்டவரே இந்த கால வேளையில ஆராதிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறப்பா. எசப்பா, அடியனையும் குடும்பத்தையும் எங்களுடைய சபையின் பிள்ளைகள் எல்லாரையும் இந்த ஆராதனையில கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தேவன் உம்முடைய ஆவினாலே நிரப்பி ஏசப்பா இந்த நாளின் ஆராதனையின் மூலமாய் பரலோகத்தின் தேவனுடைய பலனையும் கிருபையும் ஆசீர்வாதங்களையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை நடத்துகிற, பாடுகிற, இசைக்கரை வாசிக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகளை பரலோகத்தின் தேவனே நீங்க ஆளுகை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து கர்த்தர் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி நடத்தும். உம்முடைய நாமம் இந்த நாளின் ஆராதனையின் மூலம் மகிமைப்பட ஆண்டவரே நீரே பலத்த கிரிகளை செய்து ஆண்டவரை எங்களை எல்லாம் எடுத்து பயன்கான மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் கர்த்தரை ஆராதிக்கிற நேரம் உற்சாகத்தோடு ஆவியிலே நிரம்பி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய தலைகளை வணங்கி நம்ம ஆண்டவருக்கு நேராக நம்மளுடைய கண்களை ஏறெடுத்து இந்த ஆராதனைக்காய் நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில நீர் எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். நன்றி. இந்த வருடத்தின் ஆண்டவரே 8வது மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே இறங்கட்டும் ஐயா. தகப்பனே, யாரெல்லாம் இந்த ஆன்லைன் மூலியமாக உம்முடைய ஆராதனை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ ஏசப்பா, உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஐயா ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க முடியலனாலும் ஏசப்பா இந்த வேலை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஒருமனப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய ஏசப்பா சமூகத்துக்கு நேராக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஐயா நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஏசப்பா இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அப்பா, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசப்பா மூலம் கெஞ்சி கேட்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மறுபடியுமாக ஆண்டவரை ஆராதித்து நம்ம மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு உண்மையோடு நம்ம முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆமேன். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு கிருபையை, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை வரவேற்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம எல்லாரும் உணர்ந்து இயேசுவே நீர் எங்க மத்தியில வாசம் பண்ணுவீராக. அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசப்பா, எங்களுக்குள்ளாக அந்த அக்கினியை ஊற்றுவீராக என்று கேட்போமா? ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. பரிசுத்த ஆவியே நீர் இறங்கி வருவீராக. அப்பா, நீர் ஏசப்பா எங்களுடைய ஆராதனை மத்தியில நீர் ஆண்டவரே தகப்பனே ஏசப்பா மகிழ்ச்சி பெற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. फिर से वो
तेरे सामर्थ्य से फिर से तू अभिषेक कर दे, फिर से वो आग बरसा दे, फिर से முழு உள்ளத்தோடு கேட்போமா? आमेन, हालेलुया। तेरी महिमा से, तेरे सामर्थ्य से फिर से तू अभिषेक कर दे। आ पवित्र आत्मा, आ पवित्र आत्मा, आ पवित्र आत्मा, आ पवित्र आत्मा, आमेन। परिशुद्ध ஆவியை நம்ம கூப்பிடலாம். ஆமென். நீ வாருமையா. ஹalleluya. पवित्र மறுபடியுமாக पवित्र आत्मा, पवित्र आत्मा, पवित्र आत्मा, पवित्र आत्मा, पवित्र आत्मा। ஆமென், ஹalleluya. பரிசுத்த ஆவியே நீர் இறங்கி வருவீராக. அப்பா, நீர் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்வீராக. ஏசப்பா தகப்பனே, உமக்கே நன்றி உண்டாகட்டும், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஐயா ஐயா, நாங்களுமே அறிந்ததுனால எவ்வளவு ஒரு ஆனந்தம், எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏசப்பா தகப்பனே, இயேசுராஜா தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொல்லியிருக்கீங்க. ஏசப்பா தகப்பனே, எங்களை நீர் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறீங்க. ஏசப்பா தகப்பனே, உம்முடைய நாமத்தையே நாங்கள் நம்பி இருப்போம். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு நன்றி. சர்வ சிருஷ்டியையும் படைத்து ஆண்டவரே, அண்ட சராசரங்களையும் படைத்து ஆண்டவரே, நீர் ஏசப்பா தகப்பனே படைத்த எல்லாமே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. ஆண்டவரே, உம்முடைய பேரை புகழ்ந்து பாடுகிறது. ஏசப்பா இதற்காக நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் என்ற இந்த பாடலை பாடி நம்முடைய ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, ஹalleluya. ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகத்தோடு இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, பெற்ற தாயுமே தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. ஆமென். பெற்ற தாயுமே தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும், நீரும் வாக்கு மாறாதவரே. ஆமென். வானமும் பூமியும் மாறினாலும் உம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாதது. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பி
பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திட தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே. ஆமென். கரங்களை தட்டி ஆமென். உம்மை பாடுகிறோம் இயேசுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆசையும் வீணல்லவோ. ஆமென். இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், இந்த உலகத்தின் பொருட்கள் எல்லாம் வீணானது. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு நித்தியமான தேவன், நித்தியமான காரியங்களை வைத்திருக்கிறார். ஆமென். பரலோகத்தில் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. எங்களை உயர்ந்த அடைக்கலத்துல நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவர் நீர்தான் ஆண்டவரே. தகப்பனே ஏசப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. அவர் எவ்வளவு நல்லவர் நம்முடைய தேவன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அவரை நம்ம நன்றி சொல்லி அவர் செய்த நம்மளுடைய வாழ்க்கையில் ஏசப்பா செய்த எல்லா காரியங்களுக்கும் நம்ம நன்றிகளை செலுத்தலாமா? அது நல்ல காரியமா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுக்கு வேதனை கொடுக்கிற காரியமா இருந்தாலும் சரி. ஆனா என்ன வேதம் சொல்லுகிறது? எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவரை நன்றி செலுத்தணும். எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நம்ம புகழ்ச்சி, நம்ம மகிமையை ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஆமென். ஹalleluya. அவருடைய வார்த்தை ஒருபோது வீணாய் போவதில்லை. அவருடைய வார்த்தை மாறாதது. உங்களுக்கு அவர்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது ஒருபோதும் நிறைவேறாம ஆண்டவர் விடவே மாட்டாரு. அது கண்டிப்பாக ஆண்டவருடைய வார்த்தை அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya. நமக்கு நன்றி. காற்றையும் கடலையும் அதட்டின நம்ம தேவன். ஆமென். அற்புதமுள்ள தேவனை நம்ம ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த வீடியோ பார்த்து கொண்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருப்பீங்க. எல்லாரும் எழுந்திருந்து நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹalleluya. உமக்கு நன்றி உண்டாகட்டும். உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹalleluya. நம்மளை கைவிடாமல் காக்கிற தேவன். ஆமென். வெட்கப்பட நம்ம செய்வதில்லை ஆண்டவர் நம்ம. ஆமென். யாரு நம்மளை வெட்கப்படுத்தினாலும் ஆண்டவர் அவர்கள் முன்பாக நம்மளை உயர்த்துகிறார். அதே போலதான் யோசேப்பை எவ்வளவு அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் பெற்றோர்கள் அவங்களை வேணான்னு சொல்லி எண்ணினாலும், அவர்களை வெறுத்தாலும், யோசேப்பை வெறுத்தாலும், ஆனால் ஆண்டவர் அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த ஆண்டவர் அவருக்கு அந்த கனவை கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாம். ஆமென். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். கரங்களை தட்டி நடனத்தோடு நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ
கரங்களை தட்டி நம்ம ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். இந்த நாள் தேவன் நமக்கு கொடுத்த நாள். இந்த நாளுக்காக நம்ம நன்றிகளை செலுத்தி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவருமே பெரிய அதிசயங்களை செய்ய முடியாத நம்மளுடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் பெரியவர், அவர் நல்லவர். அவர் நம்முடைய கரத்துல ஏந்தி நம்மளை தாங்குகிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து எவ்வளவு அற்புத விதமாக வழி நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த செங்கடலை இரண்டாக பிளந்தார். அவர் ஆண்டவர் இறைச்சியை கொடுத்தார். அவங்க இஸ்ரவேல் ஜனங்க என்னெல்லாம் கேட்கிறாங்களோ ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் முறுமுறுத்தார்கள். என்னதான் முறுமுறுத்தாலும் ஆண்டவர் அவர் ஜனங்களுக்கு செய்த அந்த வாக்குத்தத்தம், அந்த உடன்படிக்கை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்த உடன்படிக்கை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார் என்று? ஆமென், ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதேதான் இந்த பாடல் மூலமாக நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவர் செய்த அற்புதங்களை நம்ம மகிமைப்படுத்தி நம்ம ஆண்டவரை போற்றி நம்ம ஆராதிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். இந்த நாள் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த மௌனமா இருந்தால் நம்ம ஆண்டவர் கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடலாம். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலை பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு கரங்களை தட்டி ஆமென். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி கல்லை பிளந்து ஆமென். தண்ணீரை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு காற்றை அனுப்பி கரியை கொடுப்பி கல்லை பிளந்து ஆமென். குடிக்க தண்ணீரை தருகிறார். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஆமென், அவர் பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஆமென், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறிடும். ஆமென், நம்ம நெருக்கம் எல்லாம் தூரம் போய்விடும். Yes, Jesus. தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். நீர் பெரியவர் ஆண்டவரே. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து உமக்கு உதவி தேவையில்லை. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை
ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர். ஆமென், ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஆமென் அப்பா, உம்முடைய கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஆமென். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். அப்பா, நீர் எல்லா அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா, நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், யோவான் சொல்லுகிறார், ஆண்டவர் செய்த அற்புதங்கள், ஆண்டவர் செய்த காரியங்களை நம்ம எழுதினோம்னா இந்த உலகமே அந்த புத்தகங்களை வைக்கிறதுக்கு இடமே பத்தாது என்று என்றால் அவ்வளவு அதிகமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அநேக மறைவான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நம்மளுக்கு ஆண்டவர் அதை எல்லாம் வெளிப்படுத்துகிற வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. வேதம் அதான் சொல்லுகிறது, நீங்க பரிசுத்தமா இருந்தாதான் நம்ம ஆண்டவரை தரிசிக்க முடியும். எத்தனை பேருக்கு வாஞ்சியா இருக்கிறது ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு பேச வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய குரலை நாம கேட்க வேண்டும் என்று. நம்ம எத்தனையோ பேர் அவருடைய சாட்சிகளை கேட்கிறோம். நான் இப்படி எல்லாம் வாழ்ந்தேன், நான் இப்படி பாவத்துல இருந்தேன், நான் தற்கொலை பண்ணிக்க போனேன், நான் இப்படி ஒருவரை கொலை செய்ய போனேன். ஆனா நான் ஒரு ரூம்ல இருக்கும்பொழுது ஒரு வெளிச்சம் என்னை நோக்கி வந்தது. நான் ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன், ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்தேன். அந்த இடம் முழுவதும் வெளிச்சமாக இருந்தது, என்னால அந்த வெளிச்சத்தை பார்க்கவே முடியல என்று எத்தனை பேருடைய சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த ஒரு சாக்கியம், அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்காதா என்று எத்தனை பேர் ஏங்கி இருக்காங்க, எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் நம்மளோட பேசணும், என் பிள்ளைய நான் பார்க்கணும். ஆண்டவர் நம்மள உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். நம்மளை பத்தி நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய கரங்களை பார்க்கிறதோ, நான் என் பிள்ளைய என்னுடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். கண்ணின் மணி போல நம்மளை ஆண்டவர் காக்கிறார். ஆனா நம்ம எவ்வளவு நேரங்கள்ல, எத்தனை நேரத்துல நம்ம ஆண்டவரை மறந்துடுறோம். நம்ம வேதம் வாசிக்கிறது இல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம போய் ஜெபிக்கிறது கிடையாது. நம்மளுக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல இப்ப இருக்கிற இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது, ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு இந்த நல்ல ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் அவரை ஆராதிக்கணும், உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கணும்ன்ற அந்த சாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்ல அந்த பாக்கியம். உலகத்துல இருக்கிற ஜனங்கள் ஏதாவது ஒரு வியாதியில கஷ்டப்படுறாங்க, ஏதாவது ஒரு இயற்கை சூழ்நிலையில இயற்கை சீற்றத்தினால ஜனங்க மரித்து போறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அறிஞ்சதுனால, நம்ம ஆண்டவர் வந்துட்டு நம்மளை தெரிந்து கொண்டதுனாலதான் நம்ம இந்த நாள்ல இந்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கைக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, ஆண்டவரே எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, நாங்கள் உண்மை காணணும் பாப்பா. இந்த கடைசி நாட்களில் மனுஷனுடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்துல. நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கோ நாளைக்கோ எப்போன்னு தெரியாது. நம்மள மரணம் எப்போ வேணாலும் சந்திக்கலாம். ஆனா நம்ம தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா? அதை நம்ம ஒரு விஷயம் நினைத்து பார்க்கணும். தேவ ஜனமே, நமக்குள்ளாக அந்த வாஞ்சிருக்கா, இந்த நாள்ல நான் மரித்தனா, நான் ஆண்டவரை பாப்பனா, ஆண்டவரை நான் சந்திப்பேனா? நம்ம பாடலை பாடுறோம், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நாம் ஆண்டால் போதும் என்று பாடுகிறோம். ஆனா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை ஆண்டவர் தேவன் அறிகிறார். உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கா? தேவனை பார்க்கணும், தேவனோடு இடைப்படணும், தேவனோடு பேசணும், ஆண்டவருடைய குரலை கேட்கணும் என்ற அந்த வாஞ்சை இருக்கிறதா? இந்த நாள்ல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அதைதான் எதிர்பார்க்கிறார். மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தான் என்று சொல்லுகிறார். அவர் ஆளுகை செய்வார், உன்னுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். நீ ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் முதல்ல நீங்க தேடணும்.
மீதி எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க உலகத்தின் காரியங்களை நினைச்சோ, பிள்ளைங்களை நினைச்சோ, அவங்களுடைய எஜுகேஷனை நினைச்சோ, இல்ல உங்களுடைய வேலையை நினைச்சோ நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம். ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்துல உடைய கவலைகள் எல்லாம் வைத்து விடுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீங்க ஆண்டவர் கிட்ட சொல்லிட்டு அந்த கவலையோடு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு எந்த ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். ஆமென். இந்த நாள்ல ஒரு நம்ம தீர்மானத்தை எடுத்து, நம்ம ஆண்டவரே எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்தி நாங்களும் உம்மை காணணும் அப்பா, நாங்க உங்க குரலை கேட்கணும் அப்பா. தகப்பனே நீங்க என்னோட பேசுங்க. நம்ம தான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அவர் எப்பராவது நம்ம கிட்ட பேசணும் நம்ம யோசிச்சிருக்கோமா, இல்ல எதிர்பார்த்திருக்கிறோமா? இந்த நாள்ல நம்ம முழு மனதோடு நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, அப்பா உடைய கண்களை நான் காணணும், உடைய முகத்தை நான் பார்க்கணும் அப்பா என்று நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரோ அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரும் ஆமென். நம்மை அறியாத போது நம்மை அறிந்து வந்த தேவன் தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்ததால் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஆமென். மனிதர்களால் தூக்கி எறியப்பட்டீர்களா? ஆண்டவர் எனக்கு வேண்டும் மகளே, வேண்டும் மகனே என்று சொல்லுகிறார். சேர்த்து கொண்ட நல்ல Yes, Jesus. நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஆமென் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே Yes, Jesus. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தரிசிக்கணும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
மகிமைப்படுத்துவீராக. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும். எரிகோவின் ஆமென். எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும். ஹalleluya. எரிகோவின் மதில்கள் இடிந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. கரங்களை உயர்த்தி Thank you, Jesus. உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. Oh, hallelujah. 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 Hallelujah என்று சொல்லுவோமா? Yes, Jesus. Thank you, Master. ஆமென். நன்றி அப்பா, உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். ஐயா, நாங்க இந்த பாடலாம் மட்டும் இல்லை ஏசப்பா, நாங்க உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. உங்க முகத்தை பார்க்கணும் ஏசப்பா. தகப்பனே, நீங்க தான் ஐயா எங்களை பரிசுத்தப்படுத்தி ஐயா அந்த பரிசுத்த ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த ஆராதனை முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்தீங்க, அதற்காக நன்றி. எங்களை வழி நடத்தினீங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்பினீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. மீதியான எல்லா காரியங்களையும் அப்பா தகப்பனே, சங்கீத பகுதி அப்பா எங்களுக்காக வைத்திருக்கிற உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே, நாங்கள் கேட்டு பலன் அடைய அப்பா எங்களுடைய இருதயத்தை நீங்க திறந்து அப்பா நாங்களுடைய வார்த்தை கேட்க நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்துங்க. ஆராதனை முடிவு வரைக்கும் எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்க பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசப்பா மூலம் கெஞ்சி கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 130. சங்கீதம் 130. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஒன்று கூடி இந்த வேளையில தேசத்திற்காகவும் சபைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்கலாம். என்னோடு கூட நீங்களும் இருக்கிற இடங்களில ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எவ்வளோ பெரியவர் ஆண்டவரே, நீர் எவ்வளோ மகத்துவம் உள்ள தேவனா இருக்கிறீரப்பா ஆண்டவரே. ஆமாப்பா அப்பா, எங்களை உம்முடைய கிருபையினால இம்மட்டும் எங்களை நீர் காத்தீரே, எங்களுடைய சபையை காத்தீரே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை காத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வாக்கு தத்தத்தின் மூலமாய் ஆண்டவரே எங்களை அந்த வாக்கு தத்தத்தின்படி நடத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையில ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் எல்லா சூழ்நிலைகளும் என் தேவன் நீர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே அதிகாரம் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இந்த தேசத்துல இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தத்தின்படி நீர் நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா காரியங்கள் இந்த நாட்களில் நாங்கள் காண்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, உம்முடைய வருகை சமீபமா இருக்கிறதப்பா ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்துல என்ன காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை இந்த தேசத்தை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா தலைவர்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. எங்களுடைய தேச தலைவர்களை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா ஆண்டவரே, சாலமோன் ராஜா ஆண்டவரே அப்பா எப்படி ஞானத்தை கேட்டாரோ இந்த ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே வழி நடத்த எப்படி ஞானத்தை கேட்டாரோ ஆண்டவரே, அதே போல அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்க தலைவர்களுடைய ஞானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தை தருவீராகப்பா. உம்முடைய கரம் எங்களுடைய தலைவர்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களை பாதுகாத்து கொள்ளுவீராக ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா சூழ்நிலைகளை நீர் மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா கொள்ளை நோய்கள், எல்லா வியாதிகள் ஆண்டவரே, எல்லா பலவீனங்களை நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எல்லா பசி பட்டினிகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் ஒரு செழிப்பை அப்பா எங்கள் தேசத்துல உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே. இந்த கொரோனானால அநேகர் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் அப்பா. ஆனால் ஆண்டவரே என் தேவன் இது எல்லாவற்றிலிருந்தும் அம்மா அப்பா விடுதலை தருகிற தேவனா இருக்கிறீரப்பா. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவென்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா நீர் கர்த்தாவே இந்த காரியங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சபை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஆண்டவரே சபையின் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் இம்மட்டும் காத்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இனிமேலும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அவளுடைய தேவைகள் ஆண்டவரை சந்திக்கப்படட்டும். கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்று வசனத்தின்படி ஒரு நன்மை உம்முடைய பிள்ளைகளுக்கு குறைவாக இல்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தினால நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எல்லா ஊழியக்காரர்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய தேவைகளை இந்த நாட்களில் நீ சந்திப்பீராக. அநேக ஊழியக்காரர்கள் அப்பா ஆண்டவரே இந்த வருடத்தில் நாங்கள் காண முடியலனாலும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்கள் உம்மோடு சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த தேசத்துல கூட ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரே இன்னும் நீங்க பலப்படுத்துங்க. அவளுடைய தேவைகளை சந்திங்க. சரீரத்துல பலத்தை கொடுங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எலியாவை எப்படி கர்த்தாவே காகத்தை கொண்டு போஷித்தீரோ அதே போல உம்முடைய ஊழியக்காரர்களுடைய தேவைகளை நீ சந்திப்பீராகப்பா ஆண்டவரே. அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த லாக்டவுன்ல விசேஷ விதமாய் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களுடைய ஆண்டவரே அவர்கள் அல்ல ஆண்டவரே உம்முடைய சத்தம் ஆண்டவரே அவர்கள் மூலியமாய் கேட்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. परमेश्वर की महिमा हो. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் துதி எப்போதும் உண்டாவதாக. और परमेश्वर के पवित्र नाम को जो है सदा सर्वदा जो है आदर सम्मान और महिमा मिलती रहे. இந்த காலவேளையிலே உங்கள் யாவருக்கும் மறுபடியுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். और इस सुबह के समय एक बार फिर से आप सबको जो है मैं अपने धन्यवाद और जो है आप सबको अपना
अभिनंदन प्रकट करता हूँ। கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு ஆராதனையை கர்த்தர் கொடுத்தார். और परमेश्वर ने हमें खूबसूरत आराधना का समय दिया। நாம் எந்த நேரத்திலே தேவனை ஆராதித்தாலும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆராதிக்கும் போது மெய்யாகவே கர்த்தர் மகிமைப்படுகிறார். और हम जिस भी समय जब कभी भी हम पूरे हृदय से आत्मा और सच्चाई से जब उसकी आराधना करते हैं तो परमेश्वर उसकी वजह से वो मगन होता है। கண்டிப்பா இந்த நாளிலே நீங்கள் ஆங்காங்கே தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆராதிப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். और मैं विश्वास करता हूँ कि आप अपने अपने जगहों में जो है अपने आत्मा और सच्चाई से और हृदय से परमेश्वर की आराधना की है। கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். और परमेश्वर हमारे हृदयों को जांचता है और उसका प्रतिफल हमें देता है। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले। நம்முடைய சபையின் மூலமாய் நடக்கிற கூட்டங்கள் அந்தந்த நாட்களிலே அங்கங்கே நடைபெறும். அதற்காக நீங்கள் ஜெபித்து செயல்படும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். और हमारी कलीसिया के ओर से होने वाली हर एक प्रार्थना सभा में और हर एक प्रार्थना के जगह में जो है आप लोग भाग लीजिए और उसका प्रतिफल जो है परमेश्वर आपको देता है। உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த லாக்டவுன் ஒரு பெரிய காரியம் அல்ல. और जो भी परमेश्वर के लोग हैं उसकी प्रजा के लिए लॉकडाउन कोई बहुत बड़ा विषय नहीं है। ஒன்றே ஒன்று, நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடி ஆராதிக்க முடியாதபடி ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை மாத்திரம்தான். और बस ये एक ऐसी परिस्थिति है जहाँ पे हम जो है शारीरिक तौर पे जो है एकत्रित नहीं हो पा रहे हैं और एक दूसरे से भेंट नहीं कर पा रहे हैं। உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வேதத்தை வாசித்து ஜெபித்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் பலப்படுத்திக் கொள்வார்கள். और जो परमेश्वर के जो सच्चे संतान होते हैं वो अपनी जो है अपने आत्मा को जो दिन प्रतिदिन जो है उसमें दृढ़ करते रहते हैं, परमेश्वर में बने रहते हैं। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर के पवित्र नाम को महिमा मिले। நீங்களும் நானும் யார் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறோம். और हम इस बात को हम समझ रहे हैं कि आप और मैं क्या है और कौन है। நாம் ஆரம்பத்திலே ஒருவேளை இந்த உலகத்திலே சில நன்மைகளுக்காக நாம் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் और हो सकता है कि आरंभ के दिनों में हमने कुछ एक भलाइयों को पाने के लिए प्रभु यीशु मसीह को हमने ग्रहण किया हो। நாம் சத்தியத்தை அறிய அறிய இந்த சத்தியமானது நம்மை இந்த உலகத்திலிருந்து விலக்கி தேவனோடு கூட என்றைக்கும் இணைக்கக்கூடியது ஒன்று என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். और हम इस बात को भी जानते हैं कि जैसे जैसे हम परमेश्वर की सच्चाई में और परमेश्वर में और गहराई से उतरते गए हम इस संसार से अलग होकर परमेश्वर के साथ जुड़ने लगे। வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. और पवित्र शास्त्र भी यही कहता है। அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய சத்தியத்தை குறித்து தெளிவாக அறிந்து கொண்டு வருகிறோம். और आज के हम जो है पिछले दिनों से जो है परमेश्वर की जो सच्चाई है पर उसकी गहराई में जो है और अध्ययन कर रहे हैं। பரலோகத்துக்கு செல்வதற்கு நமக்கு தேவையான தகுதிகளை குறித்து இந்த நாட்களிலே படித்து வருகிறோம். और स्वर्ग राज्य में प्रवेश करने के लिए उसकी जो योग्यता की जरूरत है उसके विषय में हम लोग मनन कर रहे हैं। அதாவது 4 விதமான தகுதிகள் அல்லது 4 விதமான படிகள். और जैसा कि मैंने बताया था कि उसमें जो है 4 प्रकार की योग्यताएं या 4 प्रकार के जो है कदम उठाए जाने की जरूरत है। இதை தீர்க்கதரிசியாகிய எலியா 4 முக்கியமான இந்த அனுபவத்தோடு தகுதியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படி அதனுடைய ஆவிக்குரிய अर्थத்தோடு நமக்கு வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். और हम जो है उस विषय को जो है एलिया जो नबी है जो भविष्यवक्ता है उसके जीवन की घटना से इस बात का अनुभव कर सकते हैं कि वो 4 जो योग्यताएं है स्वर्ग राज्य में प्रवेश करने के लिए। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले। இந்த நாட்களிலே நாம் அதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். और हम बीते सप्ताह में जो है इन्हीं कार्यों पे अध्ययन कर रहे हैं। பரலோகத்துக்கு நாம் எப்பொழுதும் செல்வதற்கு ஆயத்தமாய் இருப்பதற்கு 4 தகுதிகள். और स्वर्ग राज्य में प्रवेश करने के लिए उसकी तैयारी को दर्शाता है कि हमारे पास जो है वो 4 प्रकार के अनुभव हों। அதை மறுபடியும் நான் உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை கருத்தாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அதை பின்பற்றும் போது கண்டிப்பாக நாம் எப்போதும் ஏசப்பாவை சந்திக்க ஆயத்தமாயிருப்போம். और वो जो उन 4 बातों के विषय में जो मैं आपको बता रहा हूँ जब उन बातों को जो आप ध्यान से आप समझोगे तो आप अपने आप को जो हमेशा
तैयार रहोगे कि जब कभी भी प्रभु यीशु मसीह का आगमन हो आप उसे भेंट करने पाए। ஏனென்றால் எலியாவும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த 4 அனுபவத்தின் வழியாகத்தான் அவர் சென்றார். क्योंकि एलिया को खुद को भी जो है उन स्वर्ग राज्य में उठाए जाने से पहले उन 4 अनुभवों से गुजरना पड़ा। ஆகினாலே நாமும் அந்த பரலோகத்துக்கு செல்வதற்கு இந்த 4 அனுபவங்கள் எப்போதும் நமக்கு தேவை. और इसीलिए हमें भी उस स्वर्ग राज्य में प्रवेश करने के लिए उन 4 अनुभवों का होना बहुत जरूरी है। அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே 3 காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன். और उनमें से मैं जो है 3 विषयों के बारे में और 3 जो कार्य है उनके बारे में मैं आपको बता चुका हूँ। அதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். और एक बार फिर से मैं उन 3 बातों को दोहराता हूँ। பரலோகம் செல்வதற்கு 4 தகுதிகள். और स्वर्ग राज्य में प्रवेश पाने के लिए 4 योग्यताएं। முதலாவது கில்கால் என்று சொல்லி நாம் பார்த்தோம். और सबसे पहले जो है हमने गिलगाल नाम के अनुभव के बारे में देखा। கில்கால் என்றால் நிந்த நீக்கம், பாவ நிந்தம் நீக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவம். और गिलगाल का मतलब है कि हम जो है पाप के अपमान से या उसके निंदा से दूर किए जाए और छुड़ाए जाने का जो एक अनुभव। இரண்டாவது பெத்தேல் என்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்த்தோம். और उसके बाद हमने जो है बेतेल नाम के उस अनुभव के बारे में जाना। பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று சொல்லி நாம் பார்த்தோம். और हमने देखा कि बेतेल का अर्थ है कि परमेश्वर का भवन। யாக்கோப்பு அங்கே தரிசனத்தை பார்க்கும்போது தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதை பார்த்தார். और याकूब ने अपनी यात्रा के दौरान जब स्वप्न में उसने देखा स्वर्गदूत जो है उस चढ़ और उतर रहे थे। ஆகினாலே அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று சொல்லி பெயர் வைத்தார். और इसीलिए याकूब ने जो है उस स्थान का नाम बेतेल दिया। பெத்தேல் என்றால் தரிசனம் உள்ள ஒரு இடம். और बेतेल का मतलब है दर्शन से भरा हुआ एक स्थान। ஆகினாலே தேவனுடைய வீட்டிலே எப்பொழுதும் தரிசனத்தோடு நீங்களும் நானும் செயல்பட வேண்டும். और इसीलिए हमें जो है परमेश्वर के कार्य में परमेश्वर के भवन में प्रवेश एक दर्शन के साथ हमें प्रवेश करना चाहिए। தேவனுடைய வீட்டிலே இருக்க வேண்டிய 3 காரியத்தை உங்களுக்கு வேத வசனத்தோடு நான் கடந்த நாளிலே உங்களுக்கு சொன்னேன். और परमेश्वर के भवन में बने रहने के लिए भी जो 3 कार्य हैं उनके विषय में मैंने बाइबल पवित्र शास्त्र के आधार पे बताया था। முதலாவது நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துக் கொள்வது. और पहला कार्य है कि हम प्रतिदिन अपने आप का जो है शुद्धिकरण करते रहें। இரண்டாவது வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டுவது. और दूसरा अपने जीवन को परमेश्वर के वचन के आधार पे हमारे जीवन को बनाएं। மூன்றாவது தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய காரியத்திலே எப்போதும் எங்கும் உண்மை உள்ளவர்களாய் இருப்பது. और तीसरी बात कि हम परमेश्वर के कार्यों में परमेश्वर के भवन में उसके विषय में हमेशा विश्वास योग्य रहें। மூன்றாவது और तीसरी बात எரிகோவுக்கு போனார் என்று சொல்லி நாம பார்த்தோம். और हमने देखा कि वो जो है यरीगो में उन्होंने प्रवेश किया। ஆகினாலே எரிகோ என்பதற்கு और इसीलिए जो यरीगो जो स्थान है வாசனை உள்ள ஒரு இடம் என்று சொல்லி நாம பார்த்தோம். और एक जो है सुगंधित एक जो पदार्थ है उसके बारे में हमने देखा। ஆகினாலே எரிகோ என்றால் வாசனை உள்ள ஒரு இடம். और यरीगो का मतलब जो एक सुगंधित जगह है। இந்த எரிகோ ஜோஷுவா அந்த எரிகோவை சுற்றி வந்து அது இடிக்கப்படும் பொழுது அதை கட்டுகிறவர்களுக்கு சாபத்தை கூறியிருந்தார். और जो यरीहो की नगर की दीवार को जब तोड़ा गया था, जब लोगों ने जब उसको दोबारा से बनाने की कोशिश की तो हम देखते हैं कि वहाँ के लोग वो बनाने वाले मजदूर जो है शापित हुए। ஆகினாலே இதை கட்டுகிறவர்கள் 2 குமாரரை என்ன செய்வார்கள், சாக கொடுப்பார்கள் என்று சொல்லி இருந்தார். और उसको इस प्रकार से श्रापित किया कि जो कोई भी उस नगर को बनाने के कार्य में लगा रहेगा उनके जो पहले दो बालक होंगे, पहले 2 बच्चे होंगे, उनको जी मृत्यु हो जाएगी। இதே போல ஆகாப் ராஜாவுடைய காலத்திலே ஏல் என்கிற ஒரு மனுஷன் அதை எழுப்பி கட்டினான் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். और हम जो है पहले राजा की किताब अध्याय 16 में हम देखते हैं कि जब वहाँ पे दूसरे किसी राजा ने उठ के जो है उस नगर को बनाने की कोशिश की तो उसके साथ में क्या घटा। ஆயினாலே அதேபடி யோசுவா சொன்னது போல 2 இயேல் என்கிறவர் பெத்தேல் ஊரை சேர்ந்த இயேல் என்கிறவர் அதை கட்டினார். 2 குமாரர்களை அவர் சாக கொடுத்தார். और वहाँ उस राजा ने एर नाम के राजा ने जब उस नगर को बनाने की कोशिश की तो उसके पहले 2 जो संतान थी उनकी मृत्यु हो गई। ஆகினாலே நம்ம வந்து அதற்கு பிறகு அந்த 2 பேர் கொடுத்த பிறகு அந்த பட்டணம்
ஒரு பெரிய வாசனை உள்ள பட்டணமாக மாறினதை நாம் 2 நாளாகவும் 15 அதிகாரத்திலே பார்க்கிறோம். और दूसरे इतिहास की किताब में हम पढ़ते हैं कि उनके मरने के बाद जो है वो जगह जो है एक जो है सुगंध से भर गई या दुर्गंध से भर गई. ஐயோ பேரீச்சம் மர பட்டணமாய் அது மாறினது. और वो जो है एक कब्र के समान और एक सुनसान जगह बन गई. அதுதான் எரிகோ ஒரு வாசனை உள்ள இடமாய் காணப்பட்டது. और इसीलिए जो है यरीगो जो है एक सुगंध के समान जो है वो जगह दिखाई देती है. மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது வாசனை உள்ள ஒரு வாழ்க்கை. और हमारे जीवन में जो एक सुगंधित हमारा जीवन होना चाहिए. இந்த வாசனை குறித்து நான் உங்களுக்கு போன வாரத்திலே நான் சொன்னேன். और उस सुगंध के बारे में पिछले हफ्ते जो है मैंने आपको बताया था. முதலாவது ரட்சிப்பின் வாசனை நமக்குள்ளாக எப்போதும் இருக்க வேண்டும். और इसीलिए हमारे अंदर जो है उस उद्धार का जो सुगंध है वो हमेशा बना रहे. இரண்டாவது நம்ம மற்ற எல்லா ஜனங்களுக்கும் கெட்டு போகிறவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் மத்தியிலும் நாம் ஒரு வாசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். और जो लोग जो नाश हो रहे हैं जो बर्बाद होने वाले लोग हैं उनके सामने जो है हम एक उदाहरण बन के उभरे, उनके लिए हम सुगंध बन के उभरे. வாசனை என்பது நமக்கும் தெரிந்திருக்க கூடியது, மற்றவர்களும் நம்முடைய வாசனை அறிந்திருக்க கூடியது. और सुगंध एक ऐसा होता है कि वो उसको हम अपने आप खुद भी महसूस करते हैं और दूसरे लोग भी उस सुगंध को महसूस कर सकते हैं. அதனால்தான் பவுல் கொரிந்து சபையிலே சொல்லும்போது சொல்லுகிறார், நாங்கள் எல்லாருக்கும் नरकंदंगलाग இருக்கிறோம் என்று சொல்லி. और इसीलिए पौलुस जो है वो जो कुरिन्थी की कलीसिया के लिए जब कहता है कि हम सब के लिए एक सुगंधित द्रव्य के समान हैं. இதை நான் உங்களுக்கு வசனத்தோடு போன வாரத்திலே நான் தெளிவாய் சொன்னேன். और ये बात जो है मैंने वचन के आधार पे बीते सप्ताह आपको बताई थी. தேவனுடைய சபை எப்பொழுதுமே அருமையானது கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிகளுக்குள்ளாகவும் அவிசுவாசிகளுக்குள்ளாகவும் நற்கந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். और परमेश्वर के लोग जो है कलीसिया के अंदर भी और कलीसिया के बाहर भी और अन्य जातियों के बीच में जो है एक सुगंधित द्रव्य के समान रहे. ஆகையால வேத வசனம் தெளிவாக நிறைய காரியங்கள் சொல்லுகிறது. और इसीलिए पवित्र शास्त्र इन विषयों में बहुत सारे वचनों को भी देता है. சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து சொல்லும்போது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. और सामुएल नबी के बारे में जो है पवित्र शास्त्र कहता है சாமுவேல் தேவனுக்கும் மனுஷருக்கு முன்பாக ஒரு நல்ல வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் நடந்தார் என்று சொல்லி. और हम देखते हैं कि सामुएल जो है परमेश्वर की नजर में और मनुष्य की नजर में वो एक गवाह का जीवन बन के उभरा. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर के नाम की महिमा हो. இந்த 3 அனுபவங்களை நாம் பார்த்தோம். और ऐसा इस तरीके से हमने 3 प्रकार के अनुभव के बारे में देखा. கில்கால், பெத்தேல், எரிகோ. और गिलगाल, बेतेल और यरीहो. இந்த நாளே கடைசியாக और आज के दिन में जो अंतिम अनुभव है நாம் வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் और दूसरे राजा का किताब 2ஆம் அதிகாரம் उसका दूसरा अध्याय 6வது वचनத்தை வாசிக்க கேட்கலாம். और उसके हम 6ठे वचन को पढ़ेंगे. 2 ராஜாக்கள் दूसरे राजाओं की किताब 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 6ठा वचन. பின்பு எலியா அவனை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले. मैं पढ़ूंगा. फिर एलिया ने उनसे कहा, यहोवा मुझे यरदन तक भेजता है, सो तू यहीं ठहरा रहे. उसने कहा, यहोवा और तेरे जीवन की शपथ मैं तुझे छोड़ने का नहीं. सो वे दोनों आगे चल पड़े. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले. இங்கே கடைசியாக 4வது ஒரு தகுதி என்னவென்று கேட்டால், और यहाँ पे अंत में वो स्वर्ग राज्य में प्रवेश करने की जो चौथी योग्यता है. இங்கே எலியா சொல்லுகிறார், நான் யோர்தான் மட்டும் கடந்து சென்று போகிறேன் என்று சொல்லி. और एलिया कहता है कि मैं यरदन नदी तक जा रहा हूँ. அருமையான தேவ பிள்ளைகளே, வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவ வார்த்தை ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளது, ஞானம் உள்ளதா இருக்கிறது. और परमेश्वर के प्यारे लोगों, आप इस बात को जाने कि पवित्र शास्त्र में लिखा हुआ एक एक शब्द जो है वो एक आत्मिक गहराई और आत्मिक
सच्चाई से भरा हुआ है। இதை நாம் செபித்து ஆண்டவருடைய சமத்தை நோக்கி கேட்கும்போது தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். और इन बातों को जो हम प्रार्थना के साथ जब हम परमेश्वर से मांगते हैं तो उसके पीछे के अर्थ को, उसके पीछे की गहराई को वो दर्शाता है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை और உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। இங்கே யோர்தான் வரைக்கும் நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். और एलिया कहता है कि मैं यरदन नदी तक जाता हूँ। யோர்தான் என்பதற்கு और यरदन का मतलब தாழ்மை என்று சொல்லி அர்த்தம். தாழ்மை. और उसका मतलब है कि नम्रता। யோர்தான் என்பதற்கு தாழ்மை என்று மூல பாஷையிலே அர்த்தமாயிருக்கு. और जो यरदन नदी का जो मूल अर्थ है उसका मतलब है कि दीन या नम्रता। இங்கே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और यहाँ पे परमेश्वर के नाम की महिमा हो। இங்கே நாம் பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே. और यहाँ पे हम देखते हैं परमेश्वर के प्यारे लोगों, ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும் பொழுது और पिता परमेश्वर ने जो है इस्राएलियों लोगों को मिस्र से जब बाहर निकाल के लाया, மோசே இருந்த காலங்களிலே और मूसा के जब जीवन काल के समय ஜனங்கள் பலவிதமான முறுமுறுப்போடு பலவிதமான இந்த சரீர ஆசையோடு தான் அவர்கள் என்ன செய்தார்கள், கடந்து வந்து கொண்டிருந்தார்கள். और वो इस्राएली लोग जो है पूरी यात्रा भर में जो है केवल अपनी शारीरिक जरूरतों के बारे में और उसी के विषय में वो कुड़कुड़ाते रहे। அதனால் நீங்கள் யாத்திராகமும் லேவியராகவும் என்னாகவும் உபாகம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் தெரியும். और उसके बाद जो है हम जो है निर्गमन की किताब लेवी व्यवस्था विवरण उसके आगे के अध्याय में जो हम पढ़ के देखते हैं, ஆனால் மோசேக்கு பிறகு யோசுவாவினுடைய கரத்திலே இந்த பொறுப்பை கொடுக்கப்பட்ட போது और मूसा के मृत्यु के उपरांत जब ये जिम्मेदारी जब यहोशू को दी गई, முதல்ல இருந்த ஜனங்களை பார்க்கலும் யோசுவாவினுடைய நாட்களில் இருந்த ஜனங்கள் ஒரு தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை யோசுவா அவர்களுக்கு போதித்தார். और मूसा के समय में जो इजरायली जो लोग थे, लेकिन यहोशू के समय जो इजरायली जो पीढ़ियां थी वो परमेश्वर के कार्यों में और अधिक जो आज्ञा पालन के लिए नए नए कार्य करते हुए दिखाई दिए। அதனால இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார். और इसीलिए जो है वहाँ पे परमेश्वर यहोशू की किताब जो है 1 अध्याय 2 वचन में कहता है, 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், और 1 अध्याय उसका 2 वचन, यहोशू 1 अध्याय उसका 2 वचन, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். और मेरा दास मूसा मर गया है, सो तू अब उठ, कमर बांध और सारी प्रजा समेत यरदन को पार हो जा, उस देश को जा जिसे मैं तुझको अर्थात इजरायलियों को देता हूँ। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर के नाम की महिमा हो। இங்கே கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், और यहाँ पे परमेश्वर यहोशू से कहते हैं, நீயும் உன் ஜனங்களும் எழுந்து நான் உங்களுக்கு கொடுக்கிற கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். और परमेश्वर कहते हैं कि तू और तेरी प्रजा उठ और जिस देश जो कनान देश को मैं तेरा निजी भाग होने के लिए देता हूँ उसको जो है पाने के लिए तू चल पड़। அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, இந்த ஜனங்களும் யோசுவாவும் உடனே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். और लोगों ने जैसे ही परमेश्वर की इस बात को सुनी, इजरायली लोगों ने और यहोशू ने परमेश्वर की आज्ञा का पालन किया और उस कार्य को पूरा करने के लिए निकल पड़े। நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து கொண்டு வரும்போது 3ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, और उसी यहोशू के पूरे अध्याय में आप पढ़ोगे, जब 3 अध्याय में आप पहुंचोगे, இந்த யோர்தான் தாழ்மை உள்ள ஒரு இடம் என்பதற்கு और यरदन नदी जो है वो एक नम्रता को दिखाती है, दीनता को दिखाती है। इस कार्य का जो सबूत है, இந்த யோர்தான் நதியை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிறதை அந்த 3ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். और उस यहोशू के 3 अध्याय में हम देखते हैं कि किस प्रकार से इजरायली लोग जो है उस यरदन नदी को पार करते हैं। அந்த 3ஆம் அதிகாரத்திலே 17 வசனங்கள் இருக்கிறது. और उस 3 अध्याय में जो है 17 वचन है। இந்த 17 வசனங்களிலே और उन 17 वचनों में அவர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்டால், யோர்தானை கடந்து போவதற்கு முன்பதாக और यरदन नदी को पार किए जाने से पहले கர்த்தர் சில
காரியங்களை அவர்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். और परमेश्वर जो है कुछ विषयों को जो है उनसे जो वो उम्मीद करता है वो चाहता है. அதே காரியம் அவர்களிடத்திலே இருந்தது. அந்த தாழ்மை வந்தபடியினால்தான் ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறார். और जो विषय परमेश्वर उनसे चाहते थे और इजरायलियों के अंदर वो गुण दिखाई दिए, वो नम्रता और दीनता दिखाई दी, इसीलिए उस कार्य को वो सफल कर पाए. அருமையான தேவ சபையே, और परमेश्वर की प्यारी कलीसिया, ஆமாம், ஒரு காலத்திலே தேவனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளுக்காக, தேவைகளுக்காக என்று சொல்லி நாம் ஒருவேளை நினைக்கலாம். और हो सकता है कि आरंभ के दिनों में हमने प्रभु यीशु मसीह को इसीलिए ग्रहण किया क्योंकि हमारी सांसारिक और शारीरिक जरूरतों को पूरी की जा सके. நாட்கள் செல்ல செல்ல और जैसे जैसे दिन बीतते गए, நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல, ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். और हम इस बात को जान पाए कि हम जो है केवल हमारी शारीरिक और सांसारिक लालसाओं को पूरा करने के लिए नहीं, लेकिन परमेश्वर के साथ और नजदीकी बढ़ाने के लिए हमें जो है उद्धार मिला है. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள், யோசுவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள், அவர்கள் தெளிவாக கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்கிற அந்த உத்தரவாதத்தோடு அவர்கள் என்ன செய்தார்கள்? செயல்பட்டார்கள். और वैसे ही हम देखते हैं कि यहोशू और इजरायली लोग जो है कनान देश में प्रवेश करने के लिए जो उत्तरदायित्व उनको निभाना था वो करते हुए दिखाई दिए. அதனாலேதான் யோசுவா சொன்ன அருமையான காரியங்களை அவர்கள் கீழ்ப்படிந்து செயல்பட்டார். அதுதான் தாழ்மை. और इसीलिए जो यहोशू ने जितने भी उनको दिशा निर्देश दिए थे उनका वो पालन करते हुए दिखाई दिए, उसको पूरी नम्रता के साथ पूरा करते हुए दिखाई दिए. தேவன் இந்த இடத்துல யோர்தானை பிரிப்பதற்கு, ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்வதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், और परमेश्वर जो है वहां पे यर्दन नदी को 2 भागों में बांटने के लिए वहां पे एक अद्भुत कार्य करने के पीछे क्या कार्य था? 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, और यहोशू के 3 अध्याय और पहले 4 वचनों में जो हम पढ़ते हैं, அவர்கள் என்ன செய்தான் கேட்டால், யோசுவா சொல்லுகிறார், நீங்க போய் யோர்தான் நதியிலே 3 நாட்கள் தங்கி இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லும் போது, அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் 3 நாள் அங்கே கீழ்ப்படிந்து தங்குகிறார்கள். और यहोशू ने उनको निर्देश दिया कि सारे इजरायलियों को जो है यर्दन नदी के तट पे जो है 3 दिन तंबू गाड़ के रहना है, तो लोगों ने उसकी बात का पालन किया. அதனாலே முதலாவது அவர்கள் கீழ்ப்படிந்து ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். और हम देखते हैं कि वहाँ की प्रजा ने, वो लोगों ने जो है परमेश्वर के दास की आज्ञा का पालन किया. அதுதான் தாழ்மையின் முதல் அர்த்தம். और यही एक दीनता का, आज्ञाकारिता का जो है पहला क्षण है. இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள், அருமையான வாலிபர்கள், பெரியவர்கள், சபை எல்லாருமே தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் கீழ்ப்படிவது ஒரு தாழ்மையான அனுபவம். और इसीलिए जो है, जो परमेश्वर के जितने भी लोग हैं, जवान लोग हैं, जितने भी लोग हैं जो परमेश्वर और उसके दासों की आज्ञा का पालन करते हैं, वो दीनता को दिखाने वाला पहला लक्षण है. இரண்டாவது இதிலே நாம் பார்க்கிறோம். और दूसरा यहाँ पे हम देखते हैं 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வேணா வாசிக்கலாம். और 3 अध्याय उसके 5 वचन में इस प्रकार से लिखा है, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். और फिर यहोशू ने प्रजा के लोगों से कहा, तुम अपने आप को पवित्र करो, क्योंकि कल के दिन यहोवा तुम्हारे मध्य में आश्चर्य कर्म करेगा. இரண்டாவது, தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசுவா சொன்னார். ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். और यहोशू ने इजरायली लोगों को कहा कि तुम अपने आप को पवित्र करो, और लोगों ने उसकी बात मानी और अपने आप को पवित्र किया. தாழ்மையின் இரண்டாவது அனுபவம் உங்களையும் என்னையும் நம்மையும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. और दीनता या नम्रता का जो दूसरा कार्य, अपने आप को जो है पवित्र करना. அதற்கு தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய ஆலோசனை, ஊழியக்காரருடைய ஆலோசனை, தேவ வசனம் நமக்கு மிக முக்கியம். और ऐसा करने के लिए जो है हमें परमेश्वर के लोगों का, परमेश्वर के दासों की सलाह मशवरा पे जो है अमल करना बहुत जरूरी है.
இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். और इस बात को जो है हमें अच्छे से समझना जरूरी है. தாழ்மை என்பது ஏதோ யாராவது வரும்போது அப்படியே பணிந்து ஏதோ குனிந்து அப்படியே நம்மளை சாஷ்டாங்கமா நம்ம வணங்கி நடப்பது அல்ல. और दीन होना या नम्र होने का मतलब ये नहीं कि हम कोई आ रहा है तो हम उसके चरणों पे जो साष्टांग प्रणाम करें और अपने आप को जो झुका लें. முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடப்பது. और सबसे पहले परमेश्वर का वचन सुनना और उसकी बातों का अमल करना. இரண்டாவது நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது. और दूसरा विषय है कि हम अपने आप को पवित्र करें. மூன்றாவது 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. और 3 उसके 9वें में जब देखेंगे तो आगे की बातें लिखी है. 9வது வசனம் 9वां वचन. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். और तब यहोशू ने इस्राएलियों से कहा कि पास आकर अपने यहोवा परमेश्वर का वचन सुनो. இங்கே யோசுவா மூன்றாவது சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் மறுபடியும் இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். और तीसरी विषय में जो है यहोशू इस्राएलियों से कहता है कि आप तुम सब लोग यहोवा परमेश्वर की बात को या उसके वचन को सुनो. அங்கே ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை அங்கே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். और यहाँ पे यहोशू जो है एक बहुत विशेष और मुख्य बात जो है परमेश्वर के लोगों को इस्राएलियों को बताता है. தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை, ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை, ஆவிக்குரியவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை அருமையான தேவ சபையே கவனமாய் நீங்களும் நானும் கேட்க வேண்டும். और जब भी परमेश्वर के लोग परमेश्वर और उसके जो सेवक हैं जो परमेश्वर की बात को बताते हैं, उसके वचन का प्रचार करते हैं, तो बहुत ही सावधानी से उन बातों को हमें सुनना चाहिए. அது என்னவென்று கேட்டால் இங்கே அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். और उसका अर्थ क्या है उसके विषय में जो उसके अगले वचन में कहा गया है. 7 ஜாதிகளை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் துரத்த வேண்டும் என்பதை அங்கே யோசுவா சொல்லுகிறார். और यहोशू आगे जो इजरायलियों को निर्देश देता है कि उनके मध्य से 7 अलग-अलग जातियों को निकाल भगाना है. வாசிக்கலாம். और हम पढ़ के देखेंगे. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. இங்க என்ன சொல்லுகிறார்? और यहाँ पे क्या कहता है? 7 விதமான ஜாதிகளை துரத்த வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். और यहोशू कहता है कि तुम्हें ये बात को जानना है कि तुम्हारे मध्य में से 7 प्रकार की जातियों को निकाल भगाना है. இந்த 7 விதமான ஜாதிகளை குறித்து 7 விதமான குணங்கள், காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. और ये 7 जातियां जो है 7 प्रकार के जो है गुण है उनको दर्शाता है, 7 प्रकार के कार्यों को दर्शाता है. இது தனி ஒரு உபதேசம், தனி ஒரு சப்ஜெக்ட். और उस विषय में जो एक अलग प्रकार का जो है प्रचार है, अलग प्रकार की एक शिक्षा है. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்லுவது என்னவென்று கேட்டால், लेकिन आपसे और मुझसे परमेश्वर जो कहना चाहता है, தேவனுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிற தீய காரியங்களை முறியடித்து நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. और इस वचन से हम ये बात जानते हैं कि परमेश्वर चाहता है कि परमेश्वर के विरोध में और उसके पवित्रता के विरोध में उठने वाले हर एक कार्यों को हमें अपने जीवन से अलग करना होगा. தாழ்மையின் 4வது அனுபவம் என்னவென்று கேட்டால், और उस दीनता का जो चौथा जो अर्थ क्या है, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்ற வேண்டும், துரத்த வேண்டும். और हमारे आत्मिक जीवन की बढ़ोतरी में रुकावट डालने वाले हर एक कार्यों को, हर एक विषय को अपने जीवन से हमें निकाल देना होगा. இந்த யோர்தானை கடப்பதற்கு முன்பதாக தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். और इस यर्दन नदी को पार करने से पहले परमेश्वर यहोशू को ये निर्देश देते हैं. அதனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவன் சொல்லுகிறதை
நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே செய்ய வேண்டும். और इसीलिए जब परमेश्वर का वचन हम तक पहुंचे, परमेश्वर की बात को सुन के हम जैसे का वैसा ही उसको पूरा करें. அப்படி செய்யும் போதுதான் और ऐसा करने के बाद ही தேவன் அற்புதங்களை செய்கிறார். और परमेश्वर अद्भुत कार्य करता है. நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 11வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கும் பொழுது और हम उसी अध्याय में जो है 11 से लेके उसके आखिरी वचन तक हम जब पढ़ते हैं, இப்பொழுது தேவன் இந்த யோர்தானை எப்படி வந்து பிரித்து ஜனங்கள் அதிலே நடக்கிறார் என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. और वहां पे बताया गया कि उसके बाद परमेश्वर ने कैसे उस यर्दन नदी को विभाजित किया और लोगों ने उस नदी को वहां से पार किया. அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, அதை நீங்கள் 11வது வசனத்திலே இருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 17வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது और आप जो है 11वें वचन से लेके 17वें वचन तक जब आप उन बातों को पढ़ोगे, 13வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நான் வாசிக்கலாம். और अभी जो हम 13वां वचन और 17वां वचन पढ़ेंगे. 3ஆம் அதிகாரம் யோசுவா 13வது வசனம் 17வது வசனம். और यहोशू अध्याय 3 उसका 13वां वचन पढ़ेंगे और 17वां वचन पढ़ेंगे. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். வாசிங்க அடுத்த வசனம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இங்கே பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के लोगों यहाँ पे हम देखते हैं, இங்கே தேவன் சொல்லுகிறார், और यहाँ पे परमेश्वर कहता है, நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அங்கே யோர்தான் கரையிலே வந்து நிற்கும் போது सर्व भूमिக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறது. और वहाँ पे कहता है कि जो समस्त भूमि का जो परमेश्वर है वो यूं कहता है, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் அந்த नदिயிலே பட்ட உடனே और वाचा का संदूक उठाने वाले उन याजकों का पांव जब नदी पे पड़ेगा, தண்ணீர் இரண்டாக பிரியும் और குவியலாக நிற்கும். और जल जो है वो थम जाएगा और 2 भागों में वो नदी बट जाएगी. அதனாலே தேவன் சொன்ன இந்த அருமையான காரியத்தை, और इसीलिए परमेश्वर ने ये जो बात कही है, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து செயல்பட்டார்கள். और इजरायली लोगों ने उस बात का वैसे ही आज्ञा का पालन किया और उसका कार्यों को पूरा किया. பாருங்க, அந்த நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையாய் இருந்தது என்று சொன்னால், और अगर आप कल्पना करके देखें कि वहाँ की जो परिस्थितियां, उन दिनों की परिस्थितियां कैसी थी. அந்த யோர்தானிலே எப்படி தண்ணீர் வந்தது? 15வது வசனம். और यर्दन नदी के पानी का बहाव किस प्रकार का था वो हम 15 वचन में पढ़ते हैं. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். 17 வாசிங்க. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமென். और मैं पढ़ूंगा, और संदूक उठाने वाले यर्दन पर पहुंचे और संदूक उठाने वाले याजकों के पांव यर्दन के तीर के जल में डूब गए. यर्दन का जल तो कटनी के समय के दिनों में कड़ाकों के ऊपर से बह रहा था. तब जो जल ऊपर की ओर बह जाता है वह बहुत दूर अर्थात आदाम नगर के पास जो सरातन के निकट रुक कर वह ढेर हो गया और दीवार सा उठ खड़ा हुआ. और जो जल अराबा ताल और खारा ताल कहलाता था उसकी ओर बहता चला गया. इसी रीति से सूख गया और प्रजा के लोग यरीहो के सामने उतर गए.
और याजक यहोवा की वाचा का संदूक उठाए हुए हाँ। यरदन के बीचों बीच पहुंचकर स्थिर खड़े हो गए। हाँ। और तब इजरायली स्थल ही स्थल पे उतरते चले गए। हाँ। निदान सारी जाति यरदन को पार हो गए। கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले। அருமையான தேவ சபையே, और परमेश्वर की प्यारी कलीसिया, நாம் இங்கே பார்க்கிறோம், और यहाँ पे हम देखते हैं, அதாவது யோர்தான் என்றால் தாழ்மை உள்ள ஒரு அனுபவத்தை குறித்து நாம் படித்து வருகிறோம். और यरदन जो है अपने आप को दीन किए जाने वाले उस अनुभव को दर्शाता है। தேவன் அருமையான காரியங்களை சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து தங்களை தாழ்த்தி செயல்பட்டபடியினால்தான் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். और परमेश्वर ने इजरायलियों को जब निर्देश दिया और इजरायली लोगों ने उस आज्ञा का पालन किया और अपने आप को उस विषय के लिए दीन किया, तभी परमेश्वर ने उनके बीच में अद्भुत कार्य किए। அந்த நாட்களிலே பார்க்கும்போது அறுப்பின் காலத்திலே தண்ணீர் மிகுதியாக வருகிற ஒரு காலம் அது. और वो एक ऐसा समय था जो फसल की कटनी का समय था, इसीलिए पानी का बहाव बहुत अधिक था। கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு நேரம் அது. और वो बहाव इतना था कि वो किनारों से भी जो है बाहर निकल के पानी बह रहा था। இஸ்ரவேல் ஜனங்கள் நாம பார்த்தோம் 3ஆம் அதிகாரத்திலே அவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுவதற்கு தேவன் சொல்லுவதை கேட்டு அவர்கள் செயல்பட்டு வந்தபடியினால், और जैसा कि हमने शुरुआत के वचनों में पढ़ा कि इजरायली लोगों ने जो है परमेश्वर के दास की हर एक दिशा का, हर एक बात का जो है मान के उसके आज्ञा का पालन करते हुए, इसीलिए இங்கே தேவனாகிய கர்த்தர் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் சுமந்து கொண்டு யோர்தானிலே அவருடைய கால் வைத்த உடனேயே தண்ணீர் இரண்டாக பிரிந்தது. और इसी कारण जब जो याजक थे, जो याचा का संदूक लेके जब नदी में उतरे तो पानी जो है वैसे ही थम गया। ஆகையினால அந்த வழியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீரில் உலர்ந்த தலை வழியாக புறப்பட்டு போனார்கள். और इसीलिए वहाँ पे अंतिम के वचनों में हम देखते हैं कि वो जो नदी है 2 भागों में बट गई और वो सूखी भूमि के समान उसको पार करके चले गए। இங்கே முக்கியமாக நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். और ये बात को जो है हम सबको जो है बहुत सावधानी से समझने की जरूरत है। அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஏறக்குறைய 32 லட்சம் பேர் என்ன செய்தார்கள்? ஆமா, கடந்து வந்தார்கள். और मिस्र से निकले जाने वाले जो इजरायली लोगों की संख्या जो है लगभग जो है 32 लाख से भी ज्यादा लोग थे। வேத பண்டிதர்கள் சொல்லும்போது சொல்லுகிறார்கள் 32 லட்சம் பேரும் அந்த யோர்தானை கடந்து போனார்கள். और जो बाइबल के जो विशेषज्ञ हैं, जो पंडित हैं, वो कहते हैं कि जो इजरायली मिस्र से बाहर निकले थे उन लोगों की संख्या या तादाद 32 लाख से भी अधिक थी। இந்த ஜனங்கள் கடந்து போகும் வரைக்கும் ஆசாரியர்கள் அந்த யோர்தானிலே நின்று கொண்டிருந்தார்கள். और ये पूरे के पूरे लोग जब तक उस नदी को पार करके दूसरी ओर नहीं चले गए, वो याजक उस संदूक को पकड़ के वहीं पे थमे रहे। ஏறக்குறைய 14 மணி நேரம் அவர்கள் அங்கே யோர்தானிலே நின்று கொண்டு இருந்தார்கள் என்று நமக்கு வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார். और जो बाइबल के जो ज्ञाता है, जो ज्ञानी है, वो कहते हैं कि वो याजक उस संदूक को थाम के लगभग 14 घंटे तक उस नदी के मध्य में खड़े रहे। தாழ்மையினுடைய அனுபவம் பார்த்தீர்களா? और आप देखिए कि वो किस प्रकार से उन्होंने अपने आप को दीन किया। இந்த 32 லட்சம் பேர்களும் கடந்து போகும்போது ஒரு முறுமுறுப்பு இல்லை. और ये 32 लाख लोग जब उस नदी को पार कर रहे थे तो वहाँ पे किसी प्रकार का कुड़कुड़ाना नहीं था। இந்த 32 லட்சம் பேர் கடந்து போகும் வரைக்கும் 14 ஏறக்குறைய 14 மணி நேரமும் ஆசாரிகள் தங்களை உடன்படிக்கை பெட்டியை வைத்துக் கொண்டு அந்த யோர்தான் நதியிலே நின்று கொண்டிருந்தார்கள். और ये 32 लाख लोग जब तक उस नदी को पार नहीं कर गए तब तक वो याजक उस संदूक को पकड़े नदी के मध्य में खड़े रहे। அதனால்தான் யோர்தான் என்றால் தாழ்மையின் रूपम தாழ்மையை குறிக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். और इसीलिए हम पढ़ते हैं कि वो यरदन नदी है, वो नम्रता को या दीनता को दर्शाने वाला एक नदी है। இன்னும் நம் வேதத்திலே நிறைய வாசிக்கும் போது और भी अधिक हम जब वचनों को गहराई से हम पढ़ेंगे, இந்த யோர்தானை குறித்து அதிகமாக தேவன் நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறார். और इस यरदन के विषय में परमेश्वर ने बहुत सारी बातें कही है। தேவ பிள்ளைகளே, தாழ்மை என்பது யோர்தானின் தாழ்மை என்பது என்ன என்பதை ஒருவேளை உங்களுக்கு
புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். और मैं विश्वास करता हूँ कि यर्दन का स्वरूप या उसका जो दीनता नम्रता का मतलब क्या है आप समझ पाए होंगे. அதனாலே யோர்தான் வந்து என்ன கேட்டால் ஜனங்களும் ஊழியக்காரர்களும் அங்கே தேவனுடைய மனுஷனும் தேவனுடைய காரியத்திலே எல்லாவற்றிலும் அவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டால் தேவன் சொல்லுகிறபடி கீழ்ப்படிந்து செயல்பட்டார்கள். அதுதான் தாழ்மை. और दीनता का मतलब ये हुआ कि जो परमेश्वर ने और परमेश्वर के दासों की बात को सुन के इजरायली प्रजा ने जो भी आज्ञा का पालन किया वो यहाँ की दीनता और नम्रता को दर्शाता है. அதனாலே அதாவது கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்வதுதான் தாழ்மை. और आज्ञा का पालन करते हुए उन विषयों को करना ही दीनता को दिखाता है. இதே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். और इसी प्रकार की एक घटना जो है दूसरे राजा की किताब अध्याय 5 में हम देखते हैं. இங்கே நாகமான் என்கிற ஒரு அசீரியா தேச படைத்தலைவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். और हम जो है यहाँ पे जो है नामान नाम के एक सेनापति के बारे में हम देखते हैं. நீங்கள் 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்க நாம் கேட்கலாம். और दूसरे राजा की किताब अध्याय 5 में जो है 10 से जो है हम उस वचनों को पढ़ेंगे. நீங்கள் முழு அதிகாரத்தையும் வீட்டிலே போய் கருத்தாய் வேத வசனத்தை கருத்தாக நீங்கள் படிக்க வேண்டும். और आप उन अध्यायों को जो है आप अपने घरों में जो है बहुत ध्यान पूर्वक जो है आगे पढ़ के देखिए. நம்ம இந்த லாக்டவுன்ல நிறைய பேருக்கு நேரங்கள் இருக்கிறது, சமயம் இருக்கிறது. வேத வசனத்தை கருத்தாக நீங்கள் படிக்க ஆரம்பியுங்கள். கண்டிப்பாய் கர்த்தர் பெரிய காரியங்களை और செய்வார். क्योंकि इस लॉकडाउन के दौरान बहुत लोगों के पास बहुत सारा समय है तो समय का इस्तेमाल करते उन वचनों को आप ध्यान से पढ़िए. परमेश्वर बहुत सारे विषयों को उजागर करेगा. வாசிக்க நாம் கேட்கலாம். 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். और तब एलीशा ने एक दूत से उसके पास ये कहला भेजा कि तू जाकर यर्दन में 7 बार डुबकी मार, तब तेरा शरीर ज्यों का त्यों हो जाएगा और तू शुद्ध होगा. परंतु नामान क्रोधित होता हुआ यह कहता हुआ चला गया कि मैंने तो सोचा था कि अवश्य वह मेरे विषय में बाहर आएगा और खड़ा होकर अपने यहोवा परमेश्वर से प्रार्थना करके कोढ़ के स्थान पे अपना हाथ फेर कर कोढ़ को दूर करेगा. क्या दमिश्क में, अबाना में और पर्पन नदियां इज़राइल की सब जलाशयों से उत्तम नहीं है कि मैं उन पे स्नान करके शुद्ध नहीं हो सकता हूँ? इसलिए यह जलजलाहट से भरा हुआ लौट चला गया. पर उसके सेवक ने पास आकर कहने लगा, हे मेरे पिता, यदि भविष्यवक्ता तुझे कोई भारी भरकम काम करने की आज्ञा देता तो क्या तू नहीं करता? जब वह कहकर चला गया, स्नान में शुद्ध हो जा, तो कितना अधिक उसे मानना चाहिए. तब उसने परमेश्वर के भक्त के वचन के अनुसार यर्दन को जाकर उस पर 7 बार डुबकी मारी और उसका शरीर छोटे बालक का सा हो गया और वह शुद्ध हो गया. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर के नाम की महिमा हो. இங்கே எலிசாவும் ஒரு இந்த யோர்தானிலே தாழ்மை குறித்து ஒரு அருமையான சம்பவத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். और यहाँ पे एलीशा और यर्दन नदी की जो दीनता है उसके विषय में एक बहुत ही खूबसूरत वाक्य को हम देखते हैं.
இப்போ உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். और मैं विश्वास करता हूं कि आप इस बात को समझ पा रहे हो. எலியா கடைசியாக யோர்தானுக்கு கொண்டு போகிறார் என்று சொல்லி சொன்னதை நாம் வாசித்தோம். और हमने देखा कि अंत में जो है परमेश्वर एलिया को जो है यर्दन नदी की ओर ले जा रहा है. அதனாலே இந்த யோர்தான் எப்படி ஒரு தாழ்மையான இடமாய் மாறினது என்பதை குறித்து நாம் யோசுவா 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்தோம். और हमने ये भी पढ़ा कि यहोशू के 3रे अध्याय में कि यर्दन नदी किस प्रकार से एक दीनता से भरा हुआ एक स्थान है. இங்கே எலிசாவும் இங்கே சொல்லுகிறார். और एलिशा भी यहाँ पे कहता है நாகமானுடைய குஷ்டரோகத்தின் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாகமான் வீட்டிலே வேலை செய்த ஒரு சின்ன பெண் சொல்லுகிறார், என்ன இஸ்ரவேலுக்கு என்னுடைய எஜமான் போனால் அங்கே அவர் குஷ்டரோகம் சுகமாகும் என்று சொல்லி. और एलिशा के द्वारा जो है वो जो दासी थी वो नामान को ये संदेशा देती है कि अगर आप इस्राएल में जाके उस नदी में डुबकी लगाओगे तो आप स्वस्थ हो जाओगे. அவன் அப்படியே வருகிறார். और वो भी आता है. அப்பொழுது எலிசா சொல்லுகிறார், और तब एलिशा कहता है நாகமானை பார்த்து நீ போய் யோர்தான் நதியிலே 7 தரம் मुड़गी எழுந்திரு என்று சொல்லுகிறார். और एलिशा ने नामान को कहा कि तू यर्दन नदी में जो है तुझे 7 बार डुबकी लगानी है. தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. और वो परमेश्वर के मनुष्य के आज्ञा का पालन नहीं किया. இதே காரணம் அவன் ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தான். और इसका कारण ये था कि वो एक बहुत बड़ा सेना का अधिकारी था. அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய பேரும் புகழும் இருந்தது. और उसके जीवन में जो है हर प्रकार की सुख और सुविधा थी और ऐशो आराम था. அதனாலே ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியல. और इसीलिए जो उसने परमेश्वर की दास का आज्ञा का पालन नहीं किया. அவன் நினைத்தது அங்கே எலியா போனோடனே மருந்து அரைச்சு பூசி காலுக்கெல்லாம் தடவி ஏதாவது ஜெபம் பண்ணி செயல்படுவார் என்று சொல்லி. और नामान ने सोचा कि एलिशा जो है किसी प्रकार का जो उसको लेप लगाएगा, किसी प्रकार की दवाई लगाएगा और परमेश्वर से प्रार्थना करेगा. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிவதனாலே ஒரு தாழ்மை முதலாவது நமக்குள்ளாய் வருகிறது. और हम जब परमेश्वर के लोगों का उसके दास के वचनों का जब आज्ञा पालन करते हैं तो हम अपने जीवन में एक नम्रता और दीनता को लेकर आते हैं. இந்த தாழ்மை இந்த நாகமானுக்குள்ளாக ஆரம்பத்திலே வரவில்லை. और आरंभ के दिनों में जो है नामान के अंदर वो दीनता नहीं दिखाई दी. அவன் சொல்லுகிறான், எங்க நாட்டிலே நதி இல்லையா? பெரிய பெரிய நதி இருக்கிறது, பெரிய பெரிய கிணறு இருக்கிறது, ஆகையினாலே நான் அங்கே ஸ்நானம் பண்ணுவதற்கு எனக்கு தெரியாதா என்று சொல்லி. और नामान ने कहने लगा कि क्या मेरे देश में अच्छी और उत्तम नदियां नहीं है क्या? वहाँ पे और अच्छे जलाशय नहीं है क्या जो मैं वहाँ पे नहा लेता? அவன் உக்கிர கோபத்தோடு போகிறான். और बहुत ही गुस्से के साथ, क्रोध के साथ वहाँ से वो चल पड़ा. கீழ்ப்படிய மனம் இல்லை. और उसके पास मन नहीं था कि वो आज्ञा का पालन करे. ஆகையினாலே அவன் உக்கிரத்தோடு போகும்போது और इसीलिए जब वो जलजलाहट के साथ वहाँ से चला गया, அவனுடைய வேலைக்காரர்கள் கூட இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், और जो नौकर और दास उनके साथ में थे उन्होंने कहा, எஜமானனே அவர் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை சொல்லி இருந்தால் நீ செய்திருப்பாயே. और हे प्रभु अगर उसने तुझे कोई भारी भरकम या बड़ा काम करने के लिए कहा होता तो क्या तू उसे नहीं करता? பணத்தை செலவு செய்து அந்த பொருள் வாங்கி கொண்டு வா, இந்த பொருள் வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அதை இதையும் சொல்லியிருந்தால் நீ செய்திருப்பாயே. और अगर तुझे धन खर्च करने के लिए कहते कि तू ऐसा कर और ये खरीद के ला तो तू वो कार्यों को जरूर करता. ஆனால் அந்த தேவனுடைய மனுஷன் அதையெல்லாம் சொல்லவில்லை. लेकिन परमेश्वर के दास ने ऐसा कुछ नहीं कहा. யோர்தான் நதியிலே போய் 7 தரம் मुंगी எழுந்திருது என்று சொன்னாரே. और उसने बस बड़ा मामूली सा कार्य कहा कि यर्दन नदी में 7 बार तुझे डुबकी लगानी है. இது ஒரு சாதாரணமான காரியமாச்சே. और ये तो बहुत ही साधारण सा कार्य है. இதை செய்வது எவ்வளவு இலகுவான காரியம். और इस कार्य को करना कितना ही आसान कार्य है. ஏன் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது, और तू क्यों इस कार्य को नहीं कर सकता? உடனே அவன் என்ன செய்கிறான்? இப்பொழுது அவனுக்கு உணர்வு வருகிறது. और अब वो जो है अपनी चेतना में आया, उसको ये बात समझ में आ गई. இப்பொழுது அவனுக்குள்ளாக ஒரு தாழ்மை வருகிறது. और अब नामान के अंदर एक दीनता आ गई. ஆகையினால இந்த தாழ்மை அவனுக்குள்ளாய் வந்த உடனே, और जब नामान के अंदर वो दीनता आ गई, அவன் உடனே போய் என்ன செய்கிறான் கேட்டால் யோர்தான் நதியிலே 7 தரம் என்ன செய்கிறார்? முங்கி எழுந்திருக்கிறார். और वो तुरंत जाकर जो है उसने यर्दन नदी में 7 बार डुबकी लगाई. வேத வசனம் சொல்லுகிறது, और वचन कहता है 15வது வசனம், और 15वां वचन में, அப்பொழுது அவன் தன் கூட்டத்தார் எல்லாரும் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர
பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்து கொண்டேன். और तब वह अपने दल समेत परमेश्वर के भक्त के यहाँ लौट आया, उसके सम्मुख खड़ा होकर कहने लगा, सुन, अब मैंने जान लिया है कि समस्त पृथ्वी पे इज़राइल को छोड़ कोई परमेश्वर नहीं है, इसलिए अब अपने दास की भेंट को ग्रहण कर। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை और உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இங்கே அவன் கீழ்ப்படிந்து और यहाँ पे उसने आज्ञा का पालन करके, தன்னை தாழ்த்தி अपने आप को दीन करके, அவன் போய் ஊழியக்காரனுடைய வார்த்தையின்படி முழுகினபடினாலே, और क्योंकि वो गया और उसने परमेश्वर के दास की आज्ञा का पालन किया, इसलिए அவனுடைய சரீரத்திலே அற்புதமான ஒரு சுகம் கிடைத்தது. उसने अपने शरीर में जो एक अद्भुत कार्यों को होते हुए देखा और चंगाई को देखा। அதை பார்க்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், और उससे भी बढ़कर एक बड़ा कार्य क्या है? அவன் சொல்லுகிறான், और वो कहता है, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை என்பதை அறிந்து கொண்டேன் என்கிறான். और वो कहता है कि मैंने ये बात जान ली है कि इजरायली के परमेश्वर को छोड़कर कोई दूसरा परमेश्वर नहीं है। எவ்வளவு அற்புதமான और காரியம். देखिए कितना अद्भुत कार्य है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை और உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। தேவ சபையே, और परमेश्वर की प्यारी कलीसिया, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, और आप और मैं जब परमेश्वर के वचन का पालन करते हैं, தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, और परमेश्वर की दास की आज्ञा का पालन करते हैं, ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு கீழ்ப்படியும் போது, और अपने आत्मिक माता पिता और अपने अगुओं का पालन करते हैं, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்கிறார். और हमारे जीवन में भी परमेश्वर अद्भुत कार्य करता அது है। என்ன அற்புதம் என்று और वो கேட்டால், क्या अद्भुत कार्य है? உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக, और ताकि आपके और मेरे अंदर जो प्रभु यीशु मसीह है उसको दूसरे लोग जान लें कि वही महान परमेश्वर है। எங்கே நாகமான் இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருப்பதை அவர் அறிந்து கொண்டார். और अब नामान ने जो है जान लिया कि इस्राएल में एक परमेश्वर है। யோர்தான் நதியிலே போய் மூழ்கு என்று சொன்ன உடனே கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி போய் செயல்பட்டார். और यरदन नदी में डुबकी लगाई जाने वाली बात का आज्ञा का पालन किया और अपने आप को दीन किया और उस कार्य को पूरा किया। பயங்கரமான கோபமாய் இருந்தவர், और जो मनुष्य बहुत ज्यादा गुस्से में था, ஒருவேளை வேலைக்காரன் நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்பதெல்லாம் அவர் விட்டு, और अगर वो इस बात को कहता कि तू एक नौकर है, मैं तेरी बात को क्यों मानूं, அவர் கீழ்ப்படிந்து और उस बात का उसने पालन करके, தன்னை தாழ்த்தினபடினால், और क्योंकि उसने अपने आप को दीन किया, தாழ்த்தினது மட்டுமல்ல, और ना केवल उसने अपने आप को दीन किया, ஊழியக்காரர் சொன்னபடி போய் 7 தரம் முழுகி எந்திரிச்சார். और परमेश्वर के दास की बात का आज्ञा पालन किया और 7 बार उसने डुबकी लगाई। சரீரத்திலும் அற்புத சுகம், और उसने अपने शरीर में भी जो है अद्भुत तरीके से चंगाई पाई, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உண்மையான தேவனை கண்டுகொண்டார். और अपने आत्मिक जीवन में भी उसने सच्चे परमेश्वर को जान लिया। தேவ பிள்ளைகளே, இதுதான் தாழ்மையினுடைய ஒரு வல்லமையான காரியம். और परमेश्वर के प्यारे लोगों, यही जो है दीनता की एक सामर्थ्य का कार्य है। அதனால்தான் யோர்தான் என்றால் தாழ்மையை குறிக்கிறது என்று வாசித்தோம். और इसीलिए यरदन नदी जो है दीनता को दर्शाता है। இந்த யோர்தானில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். और इसी यरदन नदी में प्रभु यीशु मसीह ने बपतिस्मा लिया। இந்த யோர்தானை குறித்து வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலும் अनेक இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. और या इस यरदन नदी के बारे में जो है नए नियम में भी कई विषयों में लिखा हुआ है। இந்த எரிகோவை குறித்தும் புதிய ஏற்பாட்டிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. और यरीगो नगर के बारे में भी जो है नए नियम में लिखा हुआ है। அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, நாம் பரலோகத்துக்கு செல்வதற்கு, और हमें स्वर्ग राज्य में प्रवेश करने के लिए நம்முடைய 4வது தகுதி, हमारी जो चौथी जो योग्यता है, அங்கே எலியா கடைசியாக 4வதாக நான் யோர்தான் வரைக்கும் கர்த்தர் என்னை கொண்டு போகிறார் என்று சொன்னார். और एलिया ने कहा कि परमेश्वर जो मुझे अंत में उस यरदन नदी तक ले जाता है। அங்கே யோர்தான் என்பதற்கு தாழ்மையை குறிக்கிறது. और क्योंकि वो यरदन नदी जो है दीनता को दर्शाती है। ஆயினாலே இந்த தாழ்மை எப்படி வந்தது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம என்ன செய்தோம், பார்த்தோம். और हमने देखा कि इजरायलियों के द्वारा वो दीनता किस प्रकार से आई। அந்த யோர்தான் வந்து பிரிவதற்கு என்று கேட்டால், முதலாவது அவர்கள் கீழ்ப்படிந்து
தேவன் சொன்னபடி நடந்தார்கள். और उस यरदन नदी को जो है दो भाग में बंटने से पहले इजरायलियों ने परमेश्वर की आज्ञा का पालन किया. இரண்டாவது தங்களை பரிசுத்தப்படுத்திக் और கொண்டார்கள். दूसरा उन लोगों ने अपने आप को पवित्र किया. மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொன்னபடி அந்த 7 ஜாதிகளை துரத்தும்படியாக தீர்மானம் எடுத்துக்கொண்டார்கள். और तीसरा उन्होंने परमेश्वर की आज्ञा का पालन करके अपने मध्य में से उन 7 जातियों को 7 लोगों को भगा देने का निर्णय लिया. நான்காவது நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீய சக்திகளையும் தேவன் முறியடிப்பார் என்பதை அவர்கள் விசுவாசத்தோடு அவர்கள் என்ன செய்தார்கள், உள்ளத்திலே வைத்து செயல்பட்டார்கள். और उन्होंने इस बात का विश्वास किया और अंगीकार किया कि परमेश्वर हमारे विरोध में उठने वाली हर एक अंधकार की शक्ति को हमारे बीच में से निकाल देगा. இந்த 4 அனுபவம் தான் தாழ்மையை குறிக்கிறது. और ये 4 अनुभव ही दीनता को दर्शाता है. இந்த தாழ்மை நிமித்தம் தான் கர்த்தர் என்ன செய்தார் என்று கேட்டால் இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தானை கடந்து செல்லும்படி உதவி செய்தார். और इस दीनता के वजह से ही उसके निमित्त ही परमेश्वर ने इजरायलियों को यरदन नदी पार करने में मदद की. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆசாரியர்கள் 14 மணி நேரம் அந்த யோர்தானிலே நின்றார்கள். और जैसा मैंने आपसे पहले भी कहा हुआ है, वो याजक उस नदी के मध्य में 14 घंटे तक खड़े रहे. ஏறக்குறைய 32 லட்சம் ஜனங்களும் கடந்து சென்றார். और लगभग 32 लाख लोगों ने उस नदी को पार किया. இதுதான் தாழ்மை குறித்த காரியம். और यही दीनता से जुड़ी हुई बातें हैं. இந்த தாழ்மை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது और ये दीनता जब हमारे अंदर आती है, நம்முடைய வாழ்க்கையும் இதே போலதான் நாம் என்ன செய்வோம், வாழுவோம், நடப்போம், செயல்படுவோம். और हमारे जीवन में भी इसी प्रकार का बदलाव आएगा और हम अपने जीवन को इसी रीति से व्यतीत करेंगे. இந்த தாழ்மை நமக்குள்ளாக இருக்கும்போது நமக்குள்ளாக டெம்பர், கோபம், பொறாமை அல்லது பெருமை என்கிற காரியம் வராது. और हमारे अंदर जब दीनता या नम्रता आती है तो हमारे अंदर किसी प्रकार का अहंकार, गुस्सा, जलन या ईर्ष्या नहीं होती. இந்த நாகமானுக்கு நாம் இருந்ததை பார்த்தோம். और नामान के अंदर उन कार्यों को हमने देखा. அவன் யோர்தானிலே 7 தரம் முழுகின உடனே और जैसे ही नामान ने उस यरदन नदी में 7 बार डुबकी लगाई, அவனுக்கு அற்புதம் நடந்தது. उसके साथ जो है अद्भुत कार्य हुआ. அவன் தேவனை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டான், அறிந்து கொண்டான். और उसने परमेश्वर को संपूर्ण रीति से जान लिया और उसको ग्रहण किया. நாமும் இன்னப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போது और हम भी जब इस प्रकार का एक जीवन व्यतीत करते हैं, கண்டிப்பாய் தேவன் உங்களையும் என்னையும் எடுத்து तो பயன்படுத்துவார். निश्चय ही परमेश्वर आपको और मेरा इस्तेमाल करेगा. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर को महिमा मिले. இந்த தாழ்மை குறித்து अनेक வசனங்கள் உண்டு. और उस दीनता को दर्शाने वाले और बहुत सारे वचन हैं. நான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தாழ்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை, தாழ்மை என்றால் என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட நான் வர நாட்களில் நாம் என்ன செய்வோம், இன்னும் தெளிவாக படிப்போம். और आने वाले दिनों में जो है परमेश्वर उस दीनता के बारे में, नम्रता में और क्या क्या कहना चाहते हैं उसके विषय में हम मनन करेंगे. தாழ்மையினால் வரும் பலன் என்ன, और दीनता के वजह से जो होने वाली भलाइयाँ, தாழ்மையை தெரிந்து கொள்வது எப்படி, और दीनता को कैसे हम जाने, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன, और जो लोग दीन है उन लोगों को परमेश्वर किस प्रकार की आशीषें देता है. இதையெல்லாம் நாம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். और इन सब विषयों में आने वाले समय में हम मनन करेंगे. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर को महिमा मिले. பரலோகம் செல்லுவதற்கு और स्वर्ग राज्य में प्रवेश करने के लिए 4வது, और चौथा योग्यता, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் நமக்கு தாழ்மை அவசியம். और हर दिन, हर हफ्ते, हर महीने हमारे अंदर वो दीनता बनी रहनी चाहिए. தாழ்மை என்பது யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். और दीनता का मतलब क्या है उसका यहोशू 3 अध्याय में हमने जाना. தாழ்மை என்பது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் நாகமானுடைய அனுபவத்திலிருந்து பார்த்தோம். और दूसरे राजा में जो है नामान के अनुभव से, उसके जीवन से हम दीनता के बारे में सीखते हैं. நாமும் இந்த அனுபவத்தோடு தாழ்மையை கற்றுக்கொள்வோம். और हम भी इन अनुभवों से जो है उस दीनता को समझें. கர்த்தர் நம்மை और ஆசீர்வதிப்பார். परमेश्वर ही हमें आशीष दे. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். आइए हम अपनी आंखों को बंद करें. தயவு செய்து நம்ம முழங்கால் படியிட்டு और आइए हम अपने घुटनों में आए. அருமையான தேவ சபையே, और परमेश्वर की प्यारी कलीसिया, இந்த நாட்கள் நாம் தேவனை சந்திக்கக்கூடிய நாட்கள். और ये समय है जहाँ पे हम परमेश्वर के साथ मुठभेड़ करें. அல்லது தேவன் நம்மை சந்திக்கக்கூடிய நாட்களிலே இருக்கிறோம். या वो ऐसा समय है जब परमेश्वर हमसे भेंट करना चाहता है. ஒன்று அவருடைய வருகை, और एक पहला उसका आगमन, இரண்டாவது அல்லது அவர் நம்மை சந்திக்கிற
காரியம். और दूसरा ये वो हमसे भेंट करने का, मुठभेड़ करने का एक समय. ஒருவேளை மரணம் நம்மை சந்திக்கலாம். और हो सकता है कि अगर हम मृत्यु को उपरांत हो जाए, இயேசுபாவுடைய வருகை இருக்கலாம். और यीशु मसीह का आगमन हो. அதற்கு நமக்கு தேவையானது 4 தகுதிகளை இந்த நாளில் நாம் பார்த்து கொண்டோம். और उन दिनों में अपने आप को तैयार रखने के लिए जो 4 योग्यताएं हैं उसके विषय में हमने जाना. முதலாவது கில்காலுடைய அனுபவத்தோடு நாம் வாழ வேண்டும். और सबसे पहले हमें उस गिलगाल नाम का जो अनुभव है उसके साथ अपना जीवन बिताना கில்கால் है. என்பதற்கு பாவ நிந்தைகள் நீக்கப்பட்ட அனுபவம். और गिलगाल का मतलब कि हमारे पाप और हमारी निंदाओं को दूर किए जाने वाला अनुभव. ரத்த சம்பந்தமான விருத்த சேதனம். और लहू के साथ जो खतना किए जाने वाला अनुभव. இரண்டாவது பெத்தேல் வரைக்கும் நான் செல்கிறேன் என்று பெத்தேலுடைய அனுபவம். और मैं बेतेल तक जाता हूँ, उस बेतेल नाम का अनुभव. பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய வீடு. और बेतेल का मतलब परमेश्वर का भवन. தேவனுடைய வீட்டிலே இருக்க வேண்டிய காரியத்தை குறித்து நாம் படித்தோம். और परमेश्वर के भवन में वास करने के विषय में जो कार्य है उसके विषय में हमने पढ़ा. தேவனுடைய வீட்டிலே தேவனுடைய வீடு எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், வசனத்தின்படி வாழ வேண்டும், உண்மை உத்தமமாய் வாழ வேண்டும். और परमेश्वर के भवन में जो हमेशा पवित्रता होनी चाहिए और सच्चाई होनी चाहिए, विश्वास योग्यता होनी चाहिए. கடைசியாக நாம் பார்த்தோம் யோர்தான் வரைக்கும் நான் போகிறேன் என்று சொன்னார். और अंत में जो है एलिया कहता है कि मैं यर्दन तक जाता हूँ. யோர்தான் என்பதற்கு தாழ்மை. और यर्दन का मतलब, उसका अर्थ है वो दीनता को दर्शाता है. இந்த தாழ்மை 4 விதமான அனுபவத்திலே நாம் பார்த்தோம். और उस 4 प्रकार के अनुभव के बारे में हमने देखा. இந்த தாழ்மை யோசுவாவுக்கும் ஜனங்களுக்கும் வந்தபோது, और दीनता जब इजरायली लोग और यहोशू के अंदर वो दीनता आ गई. ஆசாரியர்கள் தாழ்மையோடு 14 மணி நேரம் யோர்தானிலே நின்று கொண்டிருந்த போது, और याजकों ने जब पूरी दीनता के साथ 14 घंटे तक उस नदी, यर्दन नदी के मध्य में खड़े रहे. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் 32 லட்சம் பேர் கடந்து சென்றார். और इजरायली जो 32 लाख लोग थे वो उस नदी को पार कर पाए. அவர்கள் போய் கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார். और उसके बाद उन्होंने जो है कनान देश का जो है उसको हथिया लिया, उसको पा लिया. அருமையான தேவ சபையே, और परमेश्वर की प्यारी कलीसिया, எலியா இந்த 3 அனுபவத்தையும் இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் இருந்துதான் வெளிப்படுத்தி இருக்கிறார். और एलिया ने जो है अपने 3 अनुभव को जो है यहोशू के किताब से ही प्रकट किया है. ஒன்றுதான் நாம் ஆதியாகமத்திலே பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று பார்த்தோம். और केवल पहला एक अनुभव जो उत्पत्ति में जो है बेतेल नाम का जो अनुभव है उसको जो है हम आरंभ में पढ़ते हैं. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு பிறகுதான் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். और इस प्रकार के अनुभव के बाद ही जो है एलिया स्वर्ग में उठा लिया गया. நாமும் இந்த 4 விதமான தகுதிகளோடு, இந்த 4 விதமான படியிலே 4 விதமான உணர்வோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். और हम भी जो है इन 4 अनुभव के साथ में इन 4 विषयों को जो है बहुत ही जागरूकता के साथ लेते हुए हम अपना जीवन जिए. அப்படி வாழும்போது நாம் எந்த நேரத்திலும் ஏசப்பா எப்ப வந்தாலும் அல்லது மரணம் நம்மை எப்ப சந்தித்தாலும் நாம் பயப்பட மாட்டோம், எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்போம். और अगर हम ऐसा करते हैं तो हम यीशु मसीह के साथ भेंट करने के लिए अपनी मृत्यु से कभी घबराएंगे नहीं और हम अपने आप को हमेशा तैयार रखेंगे. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? आइए हम परमेश्वर के सम्मुख अपने आप को दीन करें. இந்த நாளிலே வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த தேவ சபையே, और इन दिनों में इस वचन को सुनने वाली परमेश्वर की कलीसिया, தயவு செய்து நாம் இருக்கிற நாட்கள் கடைசி நாட்கள் என்பதை மறந்துவிட வேண்டும். और इस बात को हम ना भूलें कि ये समय हम अंतिम दिनों में इस जीवन बिता रहे हैं. வேத வசனம் சொல்லுகிறது இனி காலம் செல்லாது. और क्योंकि वचन कहता कि समय बहुत निकट है. எப்ப வேண்டுமானாலும் ஏசப்பா வரலாம். और यीशु मसीह कभी भी आ सकते हैं. எப்ப வேண்டுமானாலும் மரணம் உங்களை என்னை சந்திக்கலாம். और मृत्यु हम कभी भी हमारी मृत्यु हो सकती है. அதனாலே நாம் ஏசப்பாவை சந்திக்க, और इसीलिए हम प्रभु यीशु मसीह से भेंट करने के लिए இந்த 4 அனுபவத்தோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். और इन 4 अनुभवों के साथ अपना जीवन व्यतीत करें और परमेश्वर उसका प्रतिफल हमें दे. பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். और स्वर्गीय पिता, ये 4 अनुभवों के लिए और इस दिन के लिए आपका धन्यवाद करते இந்த हैं. நாளில் அருமையான நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் நீர் பேசினீர், அதற்காக நன்றி. और आज के दिन में आपने अपने लोगों से, अपनी प्रजा से आपने बात की, इसलिए आपका धन्यवाद करते हैं. நம்முடைய வசனம்
ஆவியாயும் ஜீவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். और क्योंकि आपका वचन जो है आत्मा और जीवन है। ஆண்டவரே உம்முடைய வசனம் பேசுகிறவளையும் கேட்கிறவளையும் உருவ ஆண்டவரை குத்தி உமக்குள்ளாக உருவாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். परमेश्वर आप सुनने वाले और कहने वाले दोनों को जो है उनको आकार देते हो और अपने अंदर बनाए रखते हो। இந்த நாளிலே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு 4 தகுதிகளை வேதத்திலிருந்து படிக்க கிருபை தந்தை ஸ்தோத்திரம். परमेश्वर आपका धन्यवाद करते हैं उस अनुग्रह के लिए कि परमेश्वर उन 4 अनुभवों के बारे में जो हमें स्वर्ग राज्य में प्रवेश करने में मदद करता है। அதை ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ணுகிறனாய் மட்டுமல்ல, और परमेश्वर मैं केवल प्रचारक करने वाला नहीं, இதை கேட்கிற சபையின் பிள்ளைகள் எல்லாரும் கேட்கிறாய் மட்டுமல்ல, और ये कलीसिया केवल इसको सुनने वाले मात्र नहीं, அதன்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழுகிறவளாய் எங்களை மாற்றி நடத்தும். और उस प्रकार सुनकर उसके प्रकार चलने वाले और उसको पूरा करने वाले लोग बनाओ। இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதியும். और इस वचन को सुनने वाले प्रत्येक जन को आप उनको आशीष दीजिए। எங்களுடைய சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். और हमारी कलीसिया के एक एक लोगों को आप आशीष दीजिए, ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும். और हर एक के प्रत्येक की जरूरतों को आप पूरा कीजिए, ஆண்டவரே ஒவ்வொருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை எல்லாம் நீக்குங்க. और हर एक जन की शरीर में जो भी बीमारी और कमजोरी है आप उसको दूर कीजिए, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்க. और परिवार में जो तनाव है, जो झगड़े हैं, समस्याओं को दूर உம்முடைய कीजिए, பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். और अपने लोगों की जरूरतों की हर एक भलाइयों को आप उनको दीजिए, படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பையெல்லாம் நீங்க பொறுப்படுத்த நடத்தும் ஆண்டவரே. और पढ़ने वालों की पढ़ाई का आप ध्यान रखिए, उनकी जरूरतों को पूरा कीजिए, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க பொறுப்படுத்த நடத்தும். और जवान लोगों के जीवन का आप उत्तर जिम्मेदारी ले लीजिए, குடும்பத்துக்கு தேவையான எல்லா நன்மையும் கிருபையும் கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். और परिवार की हर एक जरूरतों को, हर एक भलाइयों को आप पूरा कीजिए। இந்த வசனத்தை கேட்ட இன்னும் மற்ற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். और इस वचन को सुनने वाले प्रत्येक जन के लिए हम प्रार्थना करते हैं, ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராக ஆசீர்வதியும். और हर एक को जो है आप नाम से और प्रत्येक जन को आशीष दीजिए। எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். हमारे देश के लिए हम प्रार्थना करते हैं, தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். हमारे देश के नेताओं के लिए, अगुओं के लिए प्रार्थना தேசத்தில் இருக்கிற करते हैं, எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். और हमारे देश के हर एक लोगों के लिए प्रार्थना करते हैं, எல்லாரும் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள और கிருபை हर एक जन आपके उस उद्धार को प्राप्त करे। நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. आप ऐसा करने वाले हैं, इसलिए आपको धन्यवाद। எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். हमारी प्रार्थनाओं को सुनने के लिए धन्यवाद, தொடர்ந்து எங்களை நீர் எல்லாமே பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று और लगातार परमेश्वर आप हमारा मार्गदर्शन कीजिए, हमारी अगुवाई कीजिए और भलाई कीजिए। எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்தி இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. और आप ये सादा आदर सम्मान महिमा आपको देते हुए यीशु मसीह के बहुमूल्य नाम से इस प्रार्थना को मांगते हैं। எல்லா 2 கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே கர்த்தரே என்று சொல்லுவோமா? और हम सब अपना दोनों हाथ ऊपर उठाएंगे और अपने परमेश्वर का धन्यवाद என் करेंगे। ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. और हे मेरे मन यहोवा को धन्यवाद कर, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. हे मेरे हृदय उसके पवित्र नाम को धन्यवाद என் कर, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. हे मेरे मन यहोवा को धन्यवाद कर, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. और उसके किए हुए किसी भी उपकार को ना भूलना। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் और हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பும் और पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் और पवित्र आत्मा की वो मधुर सहभाग्यता, शांति और समाधान இப்போதும் எப்போதும் நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வருமளவும் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் तंगी இருப்பதாக. और आज कल हमेशा और हमारे राजाधि राजा प्रभु यीशु मसीह के आगमन तक अपने लोगों, हर एक पवित्र लोगों के साथ सदा काल तक बनी रहे। ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को ही महिमा मिले। எல்லாரும் இயேசுவை மகிமைப்படுத்தும்படி சத்தமரலையா சொல்லுவோம். और सब हम प्रभु यीशु मसीह को महिमा देने के लिए जोर से हालेलुया कहेंगे। हालेलुया. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. और परमेश्वर आपको आशीष दे। आमेन. आमेन।